தனுஷ்கோடியில் இனப்பெருக்கத்திற்காக குவிந்துள்ள ஆஸ்திரேலிய நாட்டு பிளாமிங்கோ பறவைகளை சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பார்வையிட்டு செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் உள்ள கோதண்டராமர் கோவில் முதல் முகுந்தராயர் சத்திரம் வரை ஆண்டுக்கு 6 மாதம் கடல் பேக்வாட்டர் என்று கூறப்படும் கடல் நீர் உள்புகுந்து காணப்படும். இந்த பகுதியில் ஆழம் குறைவாக இருப்பதால் சிறிய மீன்கள், நண்டு, இறால் ஆகியவை அதிக அளவில் காணப்படும். இந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்ட பிளாமிங்கோ பறவைகள் இந்த பகுதிக்கு டிசம்பர் முதல் ஏப்ரல் காலகட்டத்தில் வருகை தந்து இனப்பெருக்கம் செய்து மீண்டும் தங்களது நாட்டிற்கு திரும்பிச் செல்லுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றம் காரணமாக மார்ச் மாதத்திலிருந்து பிளாமிங்கோ பறவைகள் வரத் தொடங்கின. தற்போது ஆயிரக்கணக்கில் வந்துள்ள பிளாமிங்கோ பறவைகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஒவ்வொரு பறவைகளும் 2 அடி முதல் 4 அடி வரை உயரம் காணப்படுகிறது. இறக்கையை விரித்து பறக்கும் போது வானத்தில் வர்ணஜாலம் நிகழ்த்துவது போல் உள்ளது. இந்த பறவைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளும் அப்பகுதி பொதுமக்களும் பறவைகளுக்கு இடையூறின்றி பார்த்து ரசித்து வருகின்றனர்.